கள்ள உபதேசம். இன்னைக்கு நிறைய உபதேசம் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இதை சாப்பிடக்கூடாது, இது நீ செய்யலாம், அதை பண்ணலாம், திருமணம் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய கள்ள உபதேசங்கள் உண்டாகுது. எங்க நம்மளுடைய தேசத்தில் ஒரு பக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன். நீங்க 5 திருமணம் கூட பண்ணிக்கலாம், தப்பே இல்லை, அப்படிப்பட்ட டீச்சிங்கும் இந்த தேசத்திலேயே இருக்குது. ஓகே, பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணுங்க, திருப்பி பிடிக்கல, இப்படி ஒரு டீச்சிங் இருக்கு. இன்னொரு பக்கம் நீ கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங்கும் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது. தவறான உபதேசங்கள் நிறைய இருக்குது. ஜனங்களுக்கு ஏற்ற போதனைகள், ஜனங்களுக்கு பிரியமானது அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய காரணம். ஆனால் பைபிளில் என்ன எழுந்திருக்குதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்ட் டெஸ்டமென்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. பழைய ஏற்பாடில் போட்டிருக்க எல்லா காரியத்தையும் புதிய ஏற்பாடில் செய்யணும்னு நினைப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சின் ஆஃபரிங், அந்த பாவ காணிக்க, அப்புறம் இந்த தீட்டு, மாத பெரு வந்தால் மேலே வர முடியாது, பாட்டு நடத்த முடியாது, வர்ஷிப் பண்ண முடியாது. பழைய ஏற்பாடில் இதெல்லாம் உண்மையை எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அந்த பெரும்பாடு ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு தீட்டு உள்ளவ, ஆமாவா இல்லையா? அவள் இயேசுவை தொடும் பொழுது சுத்திகரிக்கப்பட்டா. இங்கே ஆண்டு என்ன காமிக்கிறாரு தெரியுமா? மனுஷனுடைய தீட்டை பார்க்கலாம் அவர் மகா பரிசுத்தர். அவர் உள்ளுக்கு இருந்தார்னா எல்லாமே கிளீனாக மாறிடும். அல்லேலூயா. and the most important, அவர் சிலுவையில் ஜீவன் விடும் பொழுது திரை 2ஆய் கிழிக்கப்படுது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எந்த மனுஷனும் போக முடியாது. ஏன்னா தீட்டா இருந்தால் அவன் விழு செத்துருவான். அதான் அந்த டெம்பிளில் இருக்கிற ரூல்ஸ். ஆனால் திரை ஏன் கிழிக்கப்பட்டுச்சுன்னா, இனி அப்படி ஒரு தீட்டுன்ற காரியமே கிடையாது. யாரு வேணாலும் இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் உள்ளுக்கு நுழையலாம். அப்போ இந்த தீட்டுன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமலே போச்சு. பழைய ஏற்பாடு ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் பாருங்க, நிறைய காணிக்க இருக்குது, ஆமாவா இல்லையா? அதை யூஸ் பண்ணி, அதுதான் கல்ட் டீச்சிங். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் த ஓல்ட் டெஸ்டமென்ட். நான் அதிகமாக அதை நான் படிச்சிருக்கேன், அதிகமாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அந்த காரியத்தை குறித்து புதிய ஏற்பாடில் எழுதப்பட்டிருக்குன்னா, then we have to go to the new testament. அந்த காரியம் புதிய ஏற்பாடில் எழுதப்படலைன்னா அப்போ தான் நம்ம பழைய ஏற்பாடை ரிஃபரே பண்ணுவோம். என்ன கேட்டால், we are more into the new testament. பழைய ஏற்பாடில் 7வது நாள் தான் செபத் டே. புதிய ஏற்பாடுல 7 நாளும் செபத் டே நம்மளுக்கு. பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பொண்ணோட விபச்சாரம் பண்ணாதான் பாவம், பண்ணாதான் பாவம். புதிய ஏற்பாடுல பார்த்தாலே பாவம். அப்ப நம்ம இன்னும் டீப்பா போயிட்டோம், ஆமாவா இல்லையா? நம்ம இன்னும் ஆழமா தான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஆழமா போயிட்டு இருக்கும் போது பின்னாடி திரும்பி போயிட்டு ஏன் பழைய இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? இது எங்க எழுதப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாடு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடை ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப எழுதப்பட்டிருக்குது. எங்க? அப்போஸ்தலர் 15:24-29 எடுத்து வாசிங்க. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டினால். ஆத்துமாக்களை புரட்டினார்கள். ஜனங்களுக்கு என்னடா, இயேசு ஏற்றுக்கொண்டோம், இயேசு ஏற்றுக்கொண்டோனே இதை பண்ணணுன்றாங்க, அதை பண்ணணுன்றாங்க, இதை மாற்றணும், அதை மாற்றணுன்றாங்களே, என்ன பயங்கரமா இருக்குது பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தம்மை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? இந்த மாதிரி என்ன டீச்சிங் தான். ஓகே, நீ இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இது குத்தம், அது குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தம், இப்படி பண்ணா யாரு இயேசு ஏற்றுக்கொள்ளுவா? இயேசு போய் பிரசங்கம் பண்ணும்போது, அப்போஸ்தலர் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாங்களா? இல்லையே. Today people doesn't want to come to church because of this kind of teachings. வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுத்து துணிந்தவர்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிற பர்னபாவுலை என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்ட கூடின எங்களுக்கு நலமாய் கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்கள் இவைகளுக்கு வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். கையில லெட்டரையும் கொடுத்தாங்க, மனுஷனை அனுப்பியிருக்காங்க பேசுறதுக்கு. வாசிங்க. எவையெனில், ஓகே, நல்லா காது கொடுத்து கேளுங்க. இதுதான் புதிய ஏற்பாடுல நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம். வாசிங்க. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளுக்கும். விக்கிரங்களுக்கு படைத்தவைகள் அப்படின்னா விக்கிரத்துக்கு படைக்கப்பட்ட உணவு, சாப்பாடு. ஓகே, எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்ப உணவுனா படங்கள் கூட, even movies are dedicated offered to the idols. so இதெல்லாம் விக்கிறதுக்கு படைக்கப்பட்டது, பார்க்க கூடாது, சாப்பிட கூடாது. வாசிங்க.
ரத்தத்திற்குள் நெருக்குண்டு செத்திருக்கும் from blood. ஓகே, ரத்தத்திலே இருக்குது சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்க சில பேர் இந்த ஆட்டு ரத்தம் சாப்பிடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. இதுதான் புது ஏற்பாடு, புரிஞ்சுக்கணும். ஓகே, anything from the blood we must not eat or drink, it's sin. இது புது ஏற்பாடுக்கு சொல்ற ஒரு காரியம். அப்புறம் நெருக்குண்டு அப்படின்னா ஸ்ட்ரங்கிள், இந்த வேட்டையாடி கொடுக்குறாங்க தெரியுமா? ஓகே, ஹண்ட் பண்ணி கொடுக்குறாங்க தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு என்றைக்குமே சம்பளை பண்ணி தான் சாப்பிடணும், ஸ்லோத்தை பண்ணி தான் ஆகணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை அறுக்கும்போது தான் ரத்தம் மண்ணில் ஊற்றும். ஆமாம் இல்லையா? ஃபுல்லாக ரத்தம் வெளியே ஆகும். உடம்புல அங்கேயும் இங்கேயும் குத்தி நீங்கள் சாப்பிடாடிச்சிங்கன்னா அது உண்மையாக ரத்தம் உள்ளுக்கு இருக்கும். ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. நம்ம உயிரோடு எதையுமே சாப்பிட முடியாது. ஸோ பிளட் ஃப்ளோ நல்லா வெளியே வர்றதுக்கு ஒரே இடம் எங்க தெரியுமா? செம்பலே கழுத்தை அறுத்து போடணும். அதனால தான் நம்மளுக்கு ஏன் பிரச்சனை, நம்ம இருக்கிற தேசத்தில் நம்ம வாங்குற மார்க்கெட் எல்லாத்தையுமே இந்த செம்பளை இது வச்சிருப்பானுங்க. அவங்க கழுத்து தான் அறுத்து போடணும், கழுத்து அறுத்து தான் சாப்பிடணும். அது என்ன ரீசன்னா, உடம்புல ரத்தம் இருக்கக்கூடாது, அந்த அந்த இறைச்சில ரத்தம் இருக்கக்கூடாது, அந்த நேரம். அதனால தான் நம்ம சாப்பிட்றோம். பட் இதை தவிர இந்த பண்டி வேட்டையாடுறது சுட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவன் சம்பளை பண்ண மாட்டான், சுட்டு தான் பிடிச்சி கொடுப்பான். ஆமாவா இல்லையா? இது தரையில் போகிற மிருகத்துக்கு நான் சொல்கிற காரியம். why I am so concerned, இதெல்லாம் எனக்கு எப்படி புரியுது? because I follow what is it in the book of Leviticus. பழைய ஏற்பாடில் எழுதப்பட்ட காரியம் தெளிவாக எல்லாத்தையும் எப்படி இது பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. then we understand blood. ஏன் blood ஆண்டு அவாய்ட் பண்ணனா, நம்ம ரட்சிப்பே ரத்தத்தை தான், ஏசு ரத்தத்தில் தான் உண்டாகி இருக்குது. ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. வாசல் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. இதுக்கு மேலே பண்ண நீங்கள் தான் கண்ணு கொடுத்தாங்க. ஓகே, வாசிங்க. அப்புறம் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை தவிர்த்து நீங்கள் பழைய ஏற்பாடை ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் மெயின். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இதை தவிர வந்துட்டு இல்லை கர்த்தர் சொன்னார் இதுதான், அது கள்ள போதனை. அப்போஸ்தலர் கற்றுக் கொடுக்கலையே, இயேசு இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கலையே, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? when the blood of Jesus has done everything. நீங்க லால வந்து இப்ப மாத பேருக்குன்னா மேலே வர முடியாது. ஓகே, அப்புறம் நீங்க அதை நீங்க இன்னமும் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கள்ள போதனைகள் அதிகமா இருக்கு தேசத்துல. இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, அதை போட முடியாது, இதை போட முடியாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே நன்மைக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். everything was made for good, even the colors. I'm telling you, வர்ணங்களையும் கர்த்தர் நன்மைக்கு தான் கொடுத்திருக்கிறார். ரெயின்போவை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கலரை கொடுக்காம இருப்பாரா? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. don't be lost இந்த மாதிரி டீச்சிங்ல. ஏன் தெரியுமா? இது மனுஷ வஞ்சிக்கிற ஏமாத்துற ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒன்றா ஆண்டோட சேர்க்கப்படணும். நான் மட்டும் மேலே பண்ணுவோம், நீங்கள் கூட மேலே எல்லாம் சேர்க்கப்படணும். நம்ம யாருமே அழிந்து போகக்கூடாது. அதான் உண்மையான உபதேசம். ஹல்லேலூயா.